வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ பிஓ எக்ஸாமில் சைக்காலஜி, அதாவது சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2வாக கொடுத்துருப்பாங்க. இந்த சைக்காலஜி பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 110 மார்க் வந்து சப்ஜெக்ட்டு, 10 மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா, அண்டு ஜிகே. ஓகே, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10 மார்க் வந்துடும். மீதி 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி, டோட்டலாக 150 மார்க். ஸோ இந்த 150 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து போஸ்டிங்க்கு வந்து தீர்மானிக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இது வந்து பார்ட் பிம்பாங்க, ஓகேங்களா. பார்ட் பி அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட், கோர் பேப்பர்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட். பார்ட் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமும் தமிழ் தகுதி தேர்வு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் சொல்லி வைப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 மார்க் இருக்கும். அது 20 மார்க் எடுத்தால் போதுமானது. ஸோ ஓகே, 10th புக் மட்டும் படித்தா போதுமானது, சரிங்களா. ஸோ இதை விட்டுடலாம், இது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும், இது நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ பார்ட் பிக்கு வரலாம். இதில் 110 மார்க்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் இருக்கும், இது கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மட்டும் இருக்கும். ஸோ இந்த 30 மார்க்குக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் கொடுத்துரும். பேப்பர் 2க்கு வந்து சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் கொடுத்துருவோம். அந்த மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது, ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லெசன் ஃபுல்லாக. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1 பாருங்கள், ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இதுதான் யூனிட் 1, ஓகேங்களா. ஸோ இதில் கூட டாபிக் மட்டும் படித்த போதுமானது. இங்கே சிலபஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் சிலபஸ் கொடுத்துரும், ஓகேங்களா. உங்கள் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரு, ஓகே. இது பாருங்கள், ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இதுக்கு தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடத்துலேருந்தும் மினிமம் வந்து 3 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக கேட்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னா மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது, 10 யூனிட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மினிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. 3 +or - ஓகேங்களா. இந்த ரேஷியோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டும் படிச்சிங்க அப்படின்னா 3 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், சரிங்களா. ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் பாருங்கள், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சோசியல், எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நம்பர் சைக்காலஜி புக்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் 4th யூனிட் வந்து லேர்னிங், 5th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, 6th யூனிட் வந்து மோஷன் அண்ட் டைனமிக் குரூப்ஸ், இதெல்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட்டு, 8th யூனிட் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனு, 9th யூனிட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ நம்முடைய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் ஃபைல் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்டடி பிளானு, டெஸ்ட் பேட்சு, வேர் டு ஸ்டடி, ஸ்டடி மெட்டீரியல், சிலபஸ்ஸு, பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், நோட்டிஃபிகேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ், சம்திங் முக்கியமானதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வியூ, ஓகே. 2020 அப்படின்னா மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சர் ரெண்டுமே இருக்கும், ஓகேங்களா. கொஸ்டின் வித் ஆன்சர் ரெண்டுமே இருக்கும். ஸோ இங்கே ஓப்பன் ஆகலாம், உங்களுக்கு ஓப்பன் ஆகும், பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2023, ஓகேங்களா. ஸோ ஃபைனலுக்கு இது வந்து இப்போ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர், அதுக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் வந்து இருக்கும், ஓகே. கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் ரெண்டுமே கொடுத்துருப்போம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், வேர் டு ஸ்டடி, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் டெஸ்ட் 1 அப்படின்னா டெஸ்ட் 1க்கு வந்து சைக்காலஜி எங்கேருந்து படிக்கணும் பாருங்க, ஓகேங்களா. ஸோ சைக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த டாப்பிக்கு கல்வி உளவியலின் தன்மையும் மரமும் மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி அப் டு 4.1 வரைக்கும், ஓகேங்களா. ஸோ ரெஃபர் சைக்காலஜி யூனிட்னு சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் போங்க, ஓகே. ஸ்டடி மெட்டீரியல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் 1 வரும். அதில் வந்து 4 பிடிஎஃப் இருக்கும். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து தமிழ், இன்னொன்று வந்து சைக்காலஜி, ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைக்காலஜி யூனிட்ஸ் வந்து வியூ ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த சைக்காலஜி இது வந்து வியூ ஆகும். இதில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூனிட் 1க்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஈஸியாக எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம்.
ஓகே, இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டவுன் ஆயிரும். ஸோ லைன் பை லைனாக ஒவ்வொரு லைனாக நீங்கள் படிங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த பிஒய்க்கு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓக்கு வந்து எல்லா கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, பிஓ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 2020 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இதை வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி நாங்கள் உங்களுக்கு தனியாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது தேவையானது நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படிக்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கொடுத்துறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரெண்டும் அலையவே தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் பேப்பரில் ஜென்ரல் நாலேஜ். ஓகேங்களா, ஜென்ரல் நாலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு டெஸ்ட் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டாப்பிக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து டெஸ்ட் ஒன்றுக்கு வந்து நீங்கள் என்ன படிக்கணும், 2025 கூடிய ஜிகே. ஓகேங்களா, ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிரைவில் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். இந்த டிரைவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும், அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகேக்கான இன்ஃபர்மேஷன். சரிங்களா, ஸோ இது மாதிரி இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே இங்கே இது கம்ப்ளீட்டாக வந்துருங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அங்கேயும் தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்ன படிக்கணுமோ அது எல்லாமே தனியாக ஃபோல்டர் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 1000 மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, பிஓ எக்ஸாமுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த ஃபீஸ் மாறுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸாக டைம் இருக்குது, ஸோ அதெல்லாம் போட்டிருக்கோம். நியூ பேட்ச் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அந்த டைம் வேணால் இந்த அமௌண்ட் வந்து வில் பி சேஞ்ச். ஓகேங்களா, மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அட்மிஷன் போடுறீங்க, முன்னாடியே அட்மிஷன் போட்டு முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்போம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட் டைம் தான் படிக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா இந்த டாப்பிக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க, தமிழில் வந்து சங்க இலக்கியம் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. பார்த்தா உங்களுக்கு 4 லைன் 3 லைன் மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு உள்ளக்கூடிய மேட்ரு நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு உள்ளக்கூடிய மேட்ரு வந்து நிறைய இருக்குது. ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக 9952 உங்கள் நம்பர் பாருங்க, மேலே ஸ்க்ரீனுக்கு பாருங்க, 9952563892 இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துட்டு திரும்ப எங்கள் சைடில் நான் கூப்பிட்டு உங்களுக்கு பேசுவோம். சரிங்களா, பொறுமையாக படிங்க. 100+ 100 மார்க்கு மேலே நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா கை நிறைய சம்பளம். ஓகேங்களா, ஸோ இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப எக்ஸாம் வந்து 2027 தான் வரும். ஓகேங்களா, புரிஞ்சுங்க, 2027 தான் நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும். ஸோ அதனால் இப்பயே படித்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஜி டிஆர்பி இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் பிஜி டிஆர்பி இருந்தாலும் சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடியாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இந்த இயர் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் வந்து 2027 தான் வரும். ஸோ அதனால் முன்னாடியே ப்ரீ பிளானாக படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எதுவும் தெரியல அப்படின்னு நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக கைட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.